உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் யானைக்கால் நோயை எப்படி போக்குவது என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எலிஃபேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யானைக்கால் நோயை எப்படி இயற்கையான வழிமுறைகளில் சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த எலிஃபேண்டியாசிஸ் அப்படிங்கிற யானைக்கால் நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுக்க கொசுவால் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். ஒருத்தவங்களுக்கு வந்தால் அவங்களுடைய இரத்தத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு பரவும். அந்த இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த கொசுவின் மூலமாக பரவுறதுனால இது ஈஸியாக அன்ஹைஜீனிக்காக சுகாதாரம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே பரவக்கூடிய ஒரு மிக கொடிய நோய். இது எதை பாதிக்குது அப்படின்னா, இப்போ எய்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரியான வைரஸ் கிருமினால தான் வருது. ஆனால் அது கொசு மூலமாக பரவாது. ஏன்னா அந்த கொசுவில் உள்ளக்கூடிய அந்த சின்ன ஆசிட்ஸ் எல்லாம் அந்த கிருமியை ஒழிச்சிரும். ஆனால் இந்த யானைக்கால் நோய்க்கு காரணமானது ஒரு பேரசைட், அதாவது பாக்டீரியா, வைரஸ், அதுக்கடுத்து பேரசைட்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி இருக்குது. இதனுடைய பேர் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த யானைக்கால் நோய்க்கான கிருமியினுடைய பெயர் வவுச்சேரியா பேன்கிராஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழி பெயர். அதாவது அனைத்து பெயர்களுமே லத்தீன் மொழியில் தான் வைக்கப்படும். அப்படிங்கும்போது இதனுடைய பெயர் வவுச்சேரியா பேன்கிராஃப்டி அப்படின்ட்டு இருக்குது. இந்த சின்ன கிருமி இது முழுக்க நம்ம உடலில் சேர்ந்துருச்சு அப்படின்னா, முதல்ல போய் தங்குற இடம் ஒரு கிருமியுமே ஒரு இடத்துல போய் தங்கும். அந்த மாதிரி இதுக்கு பிடிச்ச இடம்னா நம்ம உடலில் நிணநீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. இரத்த குழாய்கள் இருக்கும், நரம்புகள் இருக்கும், அதுக்கு மேலே நிணநீர் சுரப்பிகள் இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும், இதில் என்னென்ன விஷயங்கள் அந்த நிணநீர் குழாய்களில் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு சில வெள்ளை அணுக்கள், நம்மளுடைய செரிமானத்துக்கு தேவையான ஒரு சின்ன திரவங்கள், இது எல்லாமே கலந்தது தான் நிணநீர் சுரப்பி. இது நம்மளுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல போய் இது தங்கி அந்த வெசலினுடைய அந்த வெசலினுடைய நீர்த்தன்மை ஓட்டத்தை சுத்தமாக பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிட்ட பிறகு அனைத்து நீர்களுமே, செல்கள் உள்ளே இருக்கக்கூடிய நீரும் சரி, நிணநீரும் சரி, நம்ம செரித்து வெளியாகக்கூடிய கழிவு நீரும் சரி, மொத்தமாக தேங்கி முக்கியமாக அது பாதிக்கக்கூடியது கால் பகுதியில் இருக்கிற நிணநீர்கள் தான். அங்கே தான் அதிகமாக நிணநீர் முடிச்சுகள் இருக்குது. ஸோ அந்த இடத்த வீக்கம் மேலும் 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 அதிகமாகி வெளி வரவிடாமல் பண்ணிடும். அந்த இடத்துல வியர்வையவே கட்டுப்படுத்திடும். நிணநீர்கள் வெளியேறதுக்கான வழியவே சுத்தமாக பிளாக் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது கால்கள் எக்கச்சக்கமாக வீங்கிட்டே போகும். இது வீங்கிறதுனால என்ன ஒரு பாதிப்பு அப்படின்னா, சாதாரணமாகவே ஒரு மனிதனுடைய உடலில் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனோட உடல் செயலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதை தற்காத்து கொள்றதுக்காக நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் தன்னைத்தானே எதிர்த்து போரிடும். அந்த மாதிரி சாதாரணமாக சின்னதாக வீக்கம் ஏற்பட்டாலே அங்கே வெள்ளை அணுக்கள்லாம் மேலும் வீக்கத்தை பெரியதாக்கும். அந்த வகையில் நம்மளுடைய காலில் வீக்கம் அதிகமாக ஆக தொடங்கும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளை அணுக்களும் படையெடுத்து அங்கே வந்துடும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள்னால் அந்த வெள்ளை அணுக்கள் தான். அது எல்லாமே சேர்ந்து இந்த வீக்கத்துக்கு காரணமான அந்த பேன்கிராஃப்டிங்கிற அந்த பேரசைட்டை அழிக்கிறதுக்கு மிக அதிக அளவில் ரெண்டு சண்டை போட்டுக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு 2-3 மாதம் தங்கின ஒரு பேரசைட், வவுச்சேரியா பேன்கிராஃப்டிங்கிற அந்த நுண்ணுயிரிக்கு நம்மளுடைய வெள்ளை அணுக்களில் உள்ள டிஎன்ஏவே அழித்து தன்னைத்தான் அதில் உள்ள சக்தி, அதாவது ஏடிபின்னு சொல்லக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி இது வளர்ந்துடும். ஒரு பேரசைட்டுக்குள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, மனிதனுக்கு உள்ளே சேரக்கூடிய அனைத்து உணவுனாலையும் வரக்கூடிய ஆற்றலை பாதி எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே இது வளர்ந்துடும். இது ஆக்சுவலாக இந்த ராமாயணத்தில் கூட வாலிக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பேரசைட்டுங்கிற விஷயம். அதனால் இதை அழிக்கிறது மிக மிக கடினமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இதை வராமல் தடுக்கிறது தான் மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட். இது வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, மெயினாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய வலிமையை மேலும் கூட்டுற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். அந்த வகையில் எது அதிகமாக கூட்டுது அப்படின்னா, அயன் கண்டென்ட் உள்ளது, புரத பொருட்கள் அதிகமாக சேர்ந்தது, அதாவது பருப்பு வகைகள், கீரைகள், காய்கறிகள், இதெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அதிகமாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லாரையும் விட. ஸோ அந்த கிருமி உள்ளே நுழையும் போதே ஒமிட் பண்ணி வெளியேற்றிருச்சுன்னா அது பரவுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை விட மிக முக்கியமான ஒரு ப்ரொடக்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலை தூய்மையாக வச்சுக்கிறது. இப்போ சாதாரணமாக மலேரியா அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கான பென் அனாபிலஸ் அப்படிங்கிற கொசுவால் பரவும். அதே மாதிரி டெங்கு அப்படிங்கிறது ஏடிஸ் வகை கொசுவால் போகும். அந்த மாதிரியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொசு இந்த யானைக்கால் நோய் காரணம் கிடையாது. எந்தவித கொசுவாக வேணாலும் பரவலாம். அப்படி இருக்கும்போது மொத்தமாக கொசுக்கள் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கிறது ஒரு 80% இதுலேருந்து விடுபெறத்துக்கு உதவும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது
நம்மளுடைய அந்த நிணநீர் குழாயினுடைய நெகிழ்வுத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயற்கை பொருள்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை தொடர்ச்சியாக நைட்டில் ஊற போட்டு காலையில் தொடர்ச்சியாக ஒரு 10 வெந்தயங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிணநீரினுடைய நெகிழ்வுத்தன்மை அதிகமாகும். ஒருவேளை அந்த கிருமி உள்ளே பூந்தால் கூட அதை வியர்வை வழியாக வெளியேற்றுறதுக்கான ஒரு அற்புத காரணியாக இது இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக உள்ளே ஒரு வேளை சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி இயற்கையாக நம்ம வெளியேற்றுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு தான் ஆந்தல்மெண்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க காரணிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். இது வந்து இயற்கையாக இதில் கிடைக்குதுன்னா ஆமணக்கு வித்து, நிலவாகை, அதே மாதிரி முருங்கன் வித்து, இந்த 3 விஷயங்கள் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான உணவுப் பொருட்கள். இது 3ஐயுமே தொடர்ச்சியாக உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சேர்ந்தால் கூட உடனடியாக வெளியேற்றுறதுக்கு மிக அற்புதமான காரணியாக இருக்கும். இதை கீப்பப் பண்ணிக்கிட்டு சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுட்டு வந்தோம்னா யானைக்கால்ங்கிற எலிஃபேண்டியாசிஸ் நோயை கம்ப்ளீட்டாக இயற்கையாகவே சரி பண்ணிடலாம். நன்றி. நாளை மற்றும் ஒரு நோயை எப்படி சரி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.